சோத்திரம். இந்த 6வது வார்த்தை முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த முடிந்தது என்ற வார்த்தையை தந்த ஏசப்பாவுக்கு நன்றி, ஊழியக்காரங்களுக்கும் நன்றி. நாம் ஜெபம் பண்ணி தொடங்குவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, அந்த வார்த்தையை தந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அந்த முதல் வார்த்தையிலிருந்து அப்பா சோத்திரம் ஆண்டவரே, மன்னிப்பு, ரட்சிப்பு. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஒரு தாய் ஒரு மகனிடம் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், ஏன் என்னை கைவிட்டு தாகமாக இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி 6வது வார்த்தைக்கு அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. முடிந்தது என்று சொல்லி இந்த வார்த்தையை நீர்தாம் ஆசீர்வதிப்பீராக. என்னோடு இருந்து பேசுவீராக தகப்பனே. என்னோடு இடபெடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி ஒவ்வொரு வார்த்தையை நீர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல தகப்பனே, ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த காடி எப்படின்னாக்கி கசந்த காடி. இப்போ நம்ம ஒரு கசப்பு நிலந்த காடியை நம்ம ஒருத்தங்க கலக்கி தராங்கன்னா நம்ம அதை என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அப்படி தானே? நம்மளுக்கு ஒரு கசந்த பொருள், தண்ணீரில் தான் ஒரு கசப்பு இருக்கட்டும், எந்த ஒரு காடி சாப்பாட்டு பொருள் எதுலேயும் ஒரு கசப்பு இருந்தால் அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காடியை ஏசப்பாவுக்கு என்ன செஞ்சாங்க, குடிக்க கொடுத்தாங்க. ஆனாலும் ஏசப்பா நீங்கள் அந்த காடியை என்ன செய்ய முடியல, குடிச்சு அவங்க என்ன செய்யாங்க, நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதே போல் இந்த மோசே பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அப்போ ஜனங்களை நடத்தி வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகும்போது 3 நாள் அங்கே என்ன செய்ய கிடையாது, தண்ணீர் கிடையாது. அப்போ ஒரு தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போகும்போது அப்போ ஜனங்கள்லாம் மோசேட்ட, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் நாங்கள் 3 நாளாக வனாந்தரத்தில் நிற்குதோ, எங்களுக்கு தண்ணி வேணும்ன்ட்டு ஜனங்கள் மோசேட்ட முறுமுறுத்து கேட்பாங்க. அப்போ மோசே ஒரு தண்ணீர் அப்போ கொடுத்த போது அந்த தண்ணீர் அது மாறா, அந்த தண்ணீருக்கு பேர் மாறா. அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. அப்போ அவங்கெல்லாம் குடித்து பார்த்துட்டு எங்களுக்கு 3 நாள் கழித்து தண்ணி தந்த பிறகும் அந்த தண்ணி கசப்பாக இருக்குன்னு தூன்னு துப்புவாங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவார், பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு, நீ அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடு, அது என்ன செய்யும், தண்ணீர் நல்ல சுத்தமாக மாறும். அப்போ அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செய்வான், அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் கசப்பு எல்லாம் மாறி அந்த தண்ணீர் என்ன செய்யுது, மாறாவின் தண்ணீரெல்லாம் அவர் மதுரமாக மாற்றினார் என்று நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அந்த தண்ணீரை அப்படியே மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கசப்பு நிறைந்த காடியை என்ன செஞ்சாங்க, ஜனங்களே குடிக்க கொடுத்தாங்க. ஆனாலும் இயேசு அந்த சிலுவையின் பாடுகளில் என்ன செய்தார், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே சிந்தி இரத்தத்தை சிந்தி அவர் நம்முடைய பாவங்களுக்காக அன்றைக்கு கல்வாரி இரத்தம் சிந்தினார். அதாவது பகையை சிலுவையிலே கொண்டார் என்று பார்க்கிறோம். அதாவது பகை, நம்ம மேலே ஒருத்தங்க மேலே பகைனா அதை என்ன செய்தாங்க, ஏசப்பா அவரு பகையாக இருக்காம சமாதானத்தோடு இருந்து அந்த பகையை சிலுவையின் மேல் கொண்டார் என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த 6வது வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது என்று பார்ப்போம் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எந்த குறைவோடு இருந்தாலும் அதை என்ன செய்யணும், நம்ம பரிபூரணம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். எந்த ஒரு ஊழியத்தை எடுத்தாலும் சரி அதை நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்யணும், நம்மளை யாரும் மற்றவங்க தூசிக்காம அந்த கர்த்தருடைய நாமத்தை தூசிக்காம என்பதை நம்மளும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எந்த ஒரு சிறு வேலையாக தந்தாலும் ஒரு சிறு ஊழியமாக நம்ம அதை என்ன செய்யணும், செய்து முடித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. அதே போல பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வர்ச்சித்து திரிகிறான். அதே போல நம்ம என்ன செய்யணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி
நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறாதபடி அநேக தடைகளை கொண்டு வருவான் சாத்தான். ஆனா நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தேவனுடைய துணை கொண்டு செய்து முடித்தார் என்று நாம பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த வேதத்தில நம்ம பார்க்கும்போது அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நமக்கு கொடுத்தார். அநேக ஆவிக்குரிய ஓட்டத்துல சிலர் முடிக்கிறதுக்கு திராணி இல்லாம போவதற்கு காரணம் என்னவென்றால், இயேசுவிடம் அவங்களுக்கு என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஆகவே நம்முடைய பணி குறைவுள்ளதாக காணப்படுகிறதா என்று நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியணும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவருடைய பணியை செய்து முடித்தார் என்று நாம பார்க்கிறோம். அதே போல மாம்சத்தை விட்டு எடுத்து மகிமையின் சரீரத்திலே அவர் கடந்து போனார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 6வது வார்த்தை மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னவென்றால், முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? காணப்படுகணும். இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவால கீழ்ப்படிந்து நம்ம இருக்கும்போது பிதாவின் சித்தத்தை அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றி முடித்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த பரிபூரணம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில அதிரதின் காலத்தை என்ன செய்யக்கூடாது? அறகுற ஓட்டத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. முழுமையாக பரிபூரணமாக ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தாலும், ஒரு ஊழியத்தை கொடுத்தாலும், இல்லைன்னா சில தகுதிகளை கொடுத்திருக்கலாம். அதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாக முழுமையாக அது கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? நித்தமும் தேடி அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? காரியங்களை வாய்க்க பண்ணணும். அதே போல 1 தீமோத்தேயும் 4:7-8 வாசிங்க நீங்க. தீமோத்தேயும் 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போ நல்ல போராட்டத்தை போராடி நமக்குள்ள என்னது இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்யும்? இது முதல் நீதியின் கிரீடம் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? தேவையா இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நம்ம போகும்போது தைரியமாக நம்ம செல்ல வேண்டும். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று பிதாவை நோக்கி ஏசப்பா சொல்றாங்க. அப்போ பிதா சொன்ன ஒவ்வொரு காரியங்களிலும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். பிதா என்ன நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்து பரிபூரணம் அடைந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த கீழ்ப்படிதல் இயேசுக்கு இருந்த கீழ்ப்படிதல் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஓடுகிறவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? நித்தமும் ஓடணும். இப்போ நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். ஒரு ஆசாரிய கூட்டமாய், அதாவது ஆசாரியர்கள் நம்மை தெரிந்திருக்கிறார்கள். அதே போல நம்மளும் அவருடைய பிள்ளைகளாக நம்மளையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போதே எல்லா காரியமும் அவர் வெற்றியாக சிறக்க பண்ணுவார். அதே போல தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இளைப்பாறுதல் காலம் வருகிறது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரேசித்தவன் தம்முடைய கிரியைகளை செய்து முடித்தது போல தானும் கிரியைகளை செய்து முடித்தான். அதாவது பிதா என்ன சித்தத்தை செய்து முடிக்க வைத்தாரோ அந்தபடி அவர் என்ன செய்தாரு? சித்தத்தை செய்து முடித்தார். அந்த உலகத்துல அவர் என்ன செய்தாரு? பிசாசுனால 40 நாள் கூட வனாந்திரத்துல சோதிக்கப்பட்டாரு. இயேசுவே பிசாசு சோதிக்கப்படும் போது நம்மளையெல்லாம் விட்டா பாப்பா, நம்மளையெல்லாம் விடைய மாட்டான்.
அதனால என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஏசப்பா எல்லா காரியத்திலும், அதாவது இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் செய்யாத அற்புதங்கள் கிடையாது, அதிசயங்கள் கிடையாது. அதே போல எல்லாருக்கும் அவர் அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையின் மரணத்திலே நமக்காக அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த காலங்கள் வருகிற போது நம்மளும் என்ன செய்யணும்? அவர் என்னதெல்லாம் செய்து முடித்து நிறைவேற்றினாரோ அதன்படி நம்மளும் என்ன செய்யணும்? ஏறக்குறைய ஒன்று ரெண்டு அதிசயங்களாவது அற்புதங்களால் நம்மளும் செய்யணும். நம்மளால ஏந்த அளவு நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்துல நம்ம பங்கெடுக்க வேண்டும். அவர் நம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டு போனது. அவருடைய ஜீவன் இந்த பூமியில என்ன செஞ்சுட்டு எடுபட்டு போயிட்டு. அதுவும் இல்லாம கர்த்தர் அவர் உலகத்தை ஜெயித்தார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் என்னென்ன காரியங்கள் நமக்கு அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தாரோ பிதாவின் சித்தத்தின்படி, அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியத்திலும் அவர் செஞ்சது போல நம்மளும் செய்ய வேண்டும். நம்மளுக்கு இயலாம இருந்தாலும் சரி, 1-2 காரியங்களாவது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அதே போல எபேசியர் 6:12-13-14 வாசிங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் இப்படிதான் போட்டிருக்கு. பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். தேவனுடைய சர்வாத வர்க்கம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். வசனத்தை நம்ம சுமந்து கொண்டு திரிகிறவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு இதுல போட்டிருக்கு, மாம்சத்தோடு போராட்டம் உண்டு, இந்த உலகத்துல இரத்தத்தோடும் போராட்டம் உண்டு. அப்போ துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு, அதாவது இந்த லோகாதிபதிகள் வான மண்டலத்துல கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? அவர் ஜெயித்து திடன் கொண்ட மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? ஜெப ஆவியில ஜெபித்து நம்மளும் கர்த்தருடைய சேனைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபித்து அவருடைய போராட்டத்துல நம்மளும் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆகையால் இந்த தீங்கு நாளைக்கு நீங்க இவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கவும். அப்போ எதிர்த்து ஜெபம் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். திராணி நம்மளுக்கு ஜெபிக்கக்கூடிய திராணி இருக்கணும். அதனுடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். சத்தியம்னா என்னது? வசனம் என்கிற கச்சையை நம்ம என்ன செய்யணும்? அறையில கட்டி கொள்கிறவர்களாகவும், நீதி என்னும் ஏசப்பா நீதி செஞ்ச மாதிரி நம்மளும் ஒருவருக்கொருவர் நீதி செஞ்சு மார்க்க விஷத்தை தரித்தவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். சமாதானமா இருக்கணும். ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும். பொறுமையோடு இருக்கணும். நம்ம யாருக்கும் எதிர்த்து பேசாதபடி கர்த்தர் எப்படி மரண பரியந்தம் அவர் இந்த உலகத்துக்கு உண்மையாக சாட்சியாக மற்றவங்களுக்கு ஜீவித்து இருந்தாரோ அதே போல நம்மளும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்து பொறுமையோடு அன்போடு இருந்தால் நம்மளுக்கும் ஏசப்பா செய்து முடித்த அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம வாழ்விலும் அவர் செய்து முடித்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்தேன். தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்தேன். தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முதலாவது வார்த்தையை பேச வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் எல்லாரும் கண்மூடி ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த ஒரு நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீங்க இந்த வார்த்தையை தந்திருக்கீங்க அப்பா. நான் என்னால் அல்லப்பா, இது உங்களால் உண்ட ஈவு தகப்பனே. ஆண்டவரே, என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா, என்ன மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, என்னால் முடியாது அப்பா. நீங்கள் தான் பேசணும் தகப்பனே. உடைய கரத்தில் கொடுக்குறேன், நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆமேன். இந்த வார்த்தையை பேச தந்த பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றி. லூக்கா 23:46 வாசிப்போம். இயேசு பிதாவை நோக்கி, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஏசப்பா சிலுவையில் முதல் வார்த்தையாக பிதாவேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இடையில் எல்லா வார்த்தைகளை பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் பேசி முடித்து விட்டு கடைசியாக 7வது வார்த்தையில் பிதாவேன்னு சொல்லி உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த வேலையில 45, 44, 45 அந்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது பூமி எங்கும் மிகவும் அந்தகாரம் உண்டாயிருக்கு, சூரியன் இருளடைந்திருக்கு, தேவாலயத்தின் திரைச்சிலைகள் 2ஆக கிழிந்திருக்கிறது. அந்தகாரமான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், பாடுகள் நிறைந்து கடைசியில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசியான அந்த சூழ்நிலையிலையும் கூட அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. ஏசப்பாவுக்கு நம்முடைய பிதாவிண்டத்திலிருந்து தான் வந்தோம், நம்ம பிதாவிண்டத்திலேயே போவோங்கிற நிச்சயம் இருந்ததுனால அவ்வளோ ஒரு பாடு, வேதனை, துக்கம் எல்லாரும் தூற்றி பேசி எல்லாமே முடிந்தது. கடைசியாக எல்லாம் முடித்து அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்குற அந்த நேரத்தில் அவர் அந்த பாடுகள் எல்லாம் சகித்து அவருக்கு தெரிந்தது நமக்காக தான் அந்த பாடுகள் அனுபவிக்க அந்த உலகத்துக்கு வந்தாங்க, நமக்காக அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் மறுபடியும் எங்கே வந்தோமோ, எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறோங்கிற சந்தோஷம் இருந்தபடினால இந்த பாடுகள் எல்லாம் அவங்க சந்தோஷமாக அனுபவித்தாங்க. நம்மளுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் கண்ணை மூடுனா நம்ம எங்கே தான் போவோம்? பரலோகத்துக்கு போவோம். பிதாவிண்டத்தில் இருந்து வந்த ஆவி தான் இது. ஏசப்பா பிதாவி தந்த ஆவி தான் நமக்கு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அவருடைய 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 ஆத்மாவை தான் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. ஜீவாத்மாவாக அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மளுக்கு ஜீவாத்மாவை தந்திருக்கிறாரு. இந்த தெளிவு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்மளும் மரித்தால் எங்கே தான் போகணும்? பிதாவிண்டத்தில் தான் போக வேண்டும். அந்த தெளிவு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு, அந்த எண்ணங்கள் அவருக்குள்ளாக இருந்தபடியினால அவ்வளோ பாடுகள் பட்டாலும் கடைசி நேரத்தில் அவர் நம்ம எப்படியும் பிதாவிண்டத்தில் போவோங்கிற நம்பிக்கை இருந்தபடியினால அந்த பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் மறுபடியுமா பிதாவிண்டத்தில் கடந்து போனார். மார்க் 14:41 சொல்லப்பட்டிருக்குது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் அந்த ஜனங்கள் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய ஆக்கினைக்காக, நம்முடைய மரண ஆக்கினைக்காக, நம்ம பட வேண்டிய மரண ஆக்கினைக்காக தான் அவர் மரண ஆக்கினைப்பட்டார். ஆனாலும் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்மளுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தாலும் அவருடைய ஆவியை, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஆவியை பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். நாமும் அதே போல் நம்முடைய ஆவி கடைசி நிமிஷத்தில் அவர் நம்மளுக்கு தந்த ஆவி தீபமாக இருக்கிறதா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுகிறது, யாராவது தீபத்தை அணைத்து போட ஆசைப்படுவாங்களா? அப்போ அவருக்கு அவருடைய ஆவியை நமக்கு தீபமாக தந்திருக்கச்சில நம்ம என்ன செய்யணும்? அவர் வரும் வரை அதை காத்து கொள்ள வேண்டும். காத்து கொண்டு அது அவருடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டும். அவருடைய ஆவியை தந்து இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறார். அப்போ நம்ம அதை காத்து கொண்டு அவரிடத்திலே நம்ம அதை திரும்ப கொண்டு செல்ல வேண்டும். ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறாராம். நம்மளுடைய பாவங்களுக்காக தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்.
நம்மளை நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் மறுபடியும் எழும்பியும் இருக்கிறார். நாம் பிதாவின் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய ஆவியை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்கி கடந்து போகக்கூடாது. அவருடைய கரத்தில் நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்மளுக்கு இனி அவ்வளோதான் சொல்லிட்டு அதை விட்டு நம்ம விலகி போகக்கூடாது. கடைசி பரியந்த நிலைத்திருந்து நம்முடைய ஆவியை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சிம்சன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருனாக்கி, அந்த பெலிஸ்தரோடே என் ஆவி போகட்டும். அவரை கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கி தூணில் கட்டி வைத்திருக்கிறாங்க. அப்போ கடைசி நேரமாக இருக்கிறது. அது அவனுக்கு ஏசப்பா தந்த, கர்த்தர் தந்த பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கான்னு, அந்த நேரத்தில் இந்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக தேவன் என்ன பண்ணியிருப்பார், அவரோட ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாருனாக்கி, இந்த பெலிஸ்தரோட என் ஜீவன் மடியட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஜீவனை எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், நான் ஏசப்பட்ட வாக்கு தத்தம் வாங்கி பிறந்த அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற நாட்களில் தேவன் கூடவே இருந்தார், பல காரியங்களை செய்தார். ஆனாலும் பாவத்தின் நிமித்தம் அவர் பின்வாங்கி போனபடியினால அவர் என்ன பண்ணுறாரு, கடைசி நேரத்தில் தன்னுடைய ஆவியை அந்த மனுஷர்கள் மத்தியில் அந்த மனுஷரோடைய மடிந்து போகட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம நிச்சயமாக பிதாண்டிய கைகளில் தான் நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தேவான் அப்போஸ்தலர்களில் 7:59 ஸ்தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். எல்லா ஜனங்களும் கல்லெறிந்து அவரை அடித்து கொள்ள வர்றாங்க. எதுக்காக அடித்து கொள்ள வர்றாங்கன்னா, அவர் ஒன்றுமே பண்ணல. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் உள்ள அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிறாரு. அதை தவிர அவர் வேற எந்த ஒன்றும் பண்ணவில்லை. அதனால் இந்த வார்த்தையை கேட்க முடியாத போனபடினால் அந்த ஜனங்கள் அவரை என்ன பண்ணுறாங்க, கல்லெறிந்து கொள்ள வர்றாங்க. அவருடைய ஜீவன் போக மட்டும் அவரை அடித்து கல்லால் இறஞ்சி எல்லாரும் ஒரே குக்கரெல்லாம் ஒரே நேரம் எழும்பி வந்து அவரை என்ன பண்ணுறாங்கன்னா கல்லால் இறஞ்சி கொள்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பிதாவே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அண்ணாந்து வானத்தை பார்க்கும் பொழுது இயேசுவும் தேவதூதர்களுமா இருக்கிறதை அவர் காண்கிறாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், எந்த பாடுகள் வந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலைகள்லையும் நம்ம என்ன பண்ணணும், இயேசுவே பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடும் பொழுது அதில் ஒரு பலன் கிடைக்கும். அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த மனுஷர்கள், இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, எவ்வளோ நாள் நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறோம், ஆனால் நித்திய காலமாக வாழ வேண்டிய உலகம் அதுதான். அதனால் நம்ம பிதாவே உடைய ஆவியை உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நாம் வாழ்வோம். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ பாடுகள் உண்டு. இந்த உலகத்துக்கு நமக்கு தந்த ஆவி அவர் தந்த ஆவி, அது அவரிடத்துல தான் திரும்ப போக வேண்டும். ஒரு மனுஷியா அந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்துருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வளர்ந்துருக்கலாம். ஆனாலும் நம்ம அவரை தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது அவர் தந்த ஆவி, அவர் தந்த உயிர். இந்த உயிர் போகும் பொழுது அது அவரிடத்திலேயே போக வேண்டும். அவருடைய கைகளிலே நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுப்போம். ஆமேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா